ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு Gowtham டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலில், அதாவது இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு ட்ரிக் இருக்குது நண்பா. ஸோ அந்த ட்ரிக் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க நண்பா. அதோட இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணுற லைக்ஸ்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. ஓகே நண்பா, வாட்ஸ்அப்பில் அந்த டிபி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனாவது ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னா, ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுவீங்க. எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அந்த வாட்ஸ்அப்பில் டிபியாக வைப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணணும். ஸோ அந்த கிராப் பண்ணதுக்கப்புறம் அது பேக்ரவுண்டில் நீங்கள் கலரிங்காக எடிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த எடிட் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலமா ஈஸியாக எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த பேஜ் உள்ள நீங்கள் டேரெக்டாக எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரோம் ஓப்பன் ஆகி இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க நண்பா. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரேட்டிங்னு வரும். ஸோ அது வரை வெயிட் பண்ணணும் நண்பா. கீழே லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசைனாக பேக்ரவுண்ட் டிசைனாக கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் டிபி வைக்கிற அளவுக்கு கிராப் பண்ணி இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துங்க நண்பா. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிராப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் நண்பா. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் வேறு செட் பண்ணுவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக தனியாக அதுக்காக அப்ளிகேஷன் ஏற்றி நீங்கள் டிசைனாக செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ணாமல் நம்ம மொபைல்லேயே ஒரே ஒரு சைட் மூலயமா, அதாவது வெப்சைட் மூலயமா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணாவே போதும். அவங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறையா டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த டிசைன் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை கிளிக் பண்ணி இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் அந்த இடத்துல இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண, அதாவது அந்த டவுன்லோட் பண்ண அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைனாக வந்துடும் நண்பா. ஸோ இது ஒரு வேறு லெவல் ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.